ஹலோ, திஸ் இஸ் கலியோ. நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த சேனலுக்காக. எந்த சேனலுக்குன்னா லெவல் சேனலுக்காக. ரொம்ப நாள் இது என்னோடய ஆசை அப்படின்னும் சொல்லிட முடியாது. என் கூட சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தோட ஆசையும் தான். எங்கிட்ட நிறையா தடவை சொல்லியிருக்காங்க, ஏதாவது பாட்காஸ்ட் ஆர் எனி அதர் ஸ்பீக்கிங் பிளாட்ஃபார்ம், ஐ மீன் நான் பேசுகிறத கேட்குற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் என்னைய இன்ட்ரோ பண்ண சொல்லி கேட்டாங்க. எனக்கும் ஆசை தான். யூஸ்வலாகவே எனக்கு பேசுகிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட, சுற்றி இருக்கவங்க கூட, நாட் ஓன்லி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரு கூடயுமே நான் நல்லா பேசுவேன்ற மாதிரி எனக்கு ஃபீட்பேக் வந்திருக்கு. ஆனால் ரொம்ப லேட் பண்ணிட்டேன். பட் இப்போ லேட் ஆகலை, இப்போ ஆரம்பித்தாச்சு. நம்ம வெல்கம் டு லெவல் சேனல். ஓகே, கண்டென்ட்டுக்கு வருவோமா? இப்போது கான்டென்ட் என்ன பேச போகிறோன்னா, நான் ஒரு என்னை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். 2024 ஜூன் 17 2026 ஜூன் 17, எக்ஸாக்ட்லி 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஸ்கூலிங் அண்ட் காலேஜ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் ஜாபுக்கு போனேன். ஜாபுக்கு முன்னாடி நான் வேற ஒரு பர்சன்னு சொல்ல மாட்டேன், அப்சர்வ் பண்ணுறது என்கிட்ட கம்மியாக இருந்தது. அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதும் இல்லை. நான் அப்படி தான் இருந்தேன். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் தான். நிறையா நான் பேசுவேன். என் சுற்றி இருக்கவங்க ஆர் என்கிட்ட பேசுகிறவங்களும் நான் முதல்ல பேச விட மாட்டேன். பட் அவங்க அதுக்கு இரிட்டேட் ஆர் அனாய்டு எதுவும் ஆக மாட்டாங்க. ரீசன் என்னென்னா, நான் ஆர்கியூ பண்ண மாட்டேன். ஐ மீன் ஆர்கியூ பண்ணுவேன், அதை ஸ்மூத்தாக பண்ணிவிட்டு, பட் நிறையா நான் பேசுவேன். ஸோ அவங்களுக்கு போர் அடிக்கும்னு யாரும் அந்த மாதிரி சொல்லி பின்னாடி கூட அப்படி சொன்னதில்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருந்தேன். பட் எப்போ நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தனோ, என்னோடய டைம் ப்ரொஃபஷ்னலாக நிறையா அதில் நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ என்ன நடக்குதுன்னா, லேர்ன் பண்ணுறப்போ, ஐ மீன் நம்ம எஜுகேஷன், காலேஜ் அண்ட் ஸ்கூல்லையுமே நான் நிறையா லேர்ன் பண்ணேன், இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. பட் இங்கே நம்ம சர்வைவ் பண்ணுறதுக்காக ஒன்று லேர்ன் பண்ணுறோம் இல்லையா? அப்போ என்னோட ஒரு அப்சர்விங் ஸ்கில் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். அது அந்த மாதிரி நான் போயிட்டுருந்தேன். ஸோ அப்சர்வ் பண்ணுறப்போ எய்தர் வி கேன் அப்சர்வ் ஆர் வி கேன் ஸ்பீக். இதுக்கு முன்னாடி ஸ்பீக் தான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ அப்சர்வும் பண்ணுறனால அது கம்மியாச்சு. மேபி வி கேன் டெல் பேலன்ஸ் ஆச்சு. அப்படி போயிட்டுருக்கு. எல்லாருமே இப்போ நான் கொஞ்சம் கம்மியாகவே பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஜூன் 17 குவிட் பண்ணிட்டேன். குவிட் பண்ணதுக்கப்புறம் இனி அடுத்து லைஃப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஏகப்பட்ட கொஷின்ஸ் இருக்குது. எனக்கு ஏதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும். இப்போது ஒர்க் பண்ணேன், அதில் பிடிச்ச மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். எனக்கு சொல்லி கொடுத்தவங்க, அவங்க ஓகே, ஆல் ஆர் கிரேட் பீப்புள். அவங்கள்ட்ட நான் நிறையாவே கற்றுக்கிட்டேன். அதை வச்சு நான் ஒர்க்கும் நல்லா பண்ணேன். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் புவர் பர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருந்தேன். போக போக நான் அதில் என்னைய டெவலப் பண்ணிவிட்டு அக்செப்டன்ஸை நான் கொண்டு எதெல்லாம் நம்ம பண்ணணும் ஒத்துக்கிட்டு அதை நான் பண்ணிக்கிட்டேன். பட் அதையெல்லாம் தாண்டி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டு இருந்தது ஒர்க் லைஃப்பும். அதுக்கப்புறம் இப்போது நம்ம ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. ரீசன் என்னென்னா, இது என்கிட்ட எல்லாருமே சொல்லிகிட்டு இருந்தாங்க, ஏதாவது ஒரு பாட்காஸ்ட் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ எனக்கு தான் பேசவும் பிடிக்கும். ப்ளஸ் பழைய என்னோட இயர்லியர் வெர்ஷன் ஆஃப் மை செல்ஃபை நான் மிஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அது எல்லாத்தையுமே நான் ரீட்டைன் பண்ணணும், திரும்ப கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன். அதுக்கு ஒரே வழி இந்த மாதிரி
ஆரம்பிக்கிறது தான். ஸோ ஆப்வியஸாக உங்களால் இதில் நான் பேசுகிறப்பவே பேச முடியாது. எனிவே யூ கேன் கமெண்ட், அது பிரச்சனை இல்லை. இப்போ நான் பேசுகிறத ஃபுல்லாக நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கமெண்ட் வேணாலும் போடுங்க. we can டிஸ்கஸ், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போது நான் வேலையை குவிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20 days ஆச்சு. ஓகேவா? எல்லாருமே என்னை வந்து விசாரிப்பாங்க இல்லையா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வெல்விஷர்ஸ், அவங்க எல்லாருமே வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஓகே ஓகே மோகன், வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. சரி, ஓகே, என் நேமு ஐ எம் மோகன் ஆக்சுவலி, ப்ரொஃபஷ்னலி. ஓகே, என்ன பண்ணிகிட்ருக்க, எதுவும் பார்த்தியா, அப்ளை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது ஆப்வியஸாக நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேவா? அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. பட் ஐ எம் ஸ்டில் சர்ச்சிங் வாட் டு டூ நெக்ஸ்ட். அதனால தான் இப்போது ஒரு 2 days-ஆக வந்து அப்படியே என் கண்ணுக்கிட்ட சில ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் தேடவே இல்லாட்டியும் அதுவாக ஆட்டோமேட்டிக்காக என்னோடய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக எல்லாமே அலைன் ஆகி அது வந்து என் கண்ணு முன்னாடி வந்து வருது. அப்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் சிம்பிளாக அதை எப்படியாவது இதுலேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்ற மாதிரி. எனக்கு வந்து அந்த ஒர்க் பண்ணுற அந்த லூப் வந்து ஆக்சுவலி 2 years நான் ஒரு மாதிரி இண்டிபெண்ட்டாக ஜாலியாக அப்படியே இருக்கணும் அப்படின்னு இருந்தவன் தான். பட் ஒர்க்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போது குவிட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் இதுக்குள்ளே போகலாமா வேண்டாமான்றதுக்கு ஒரு மாதிரி ஏகப்பட்ட தாட்ஸ் மைண்டில் ஓடிட்டு தான் இருக்குது. ஒரு ட்ரீம் ஒன்று நேற்று எனக்கு வந்துச்சு. ஃபஸ்ட்டு அதிலிருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன ட்ரீம்னா, என்னோடய வீட்டுக்கு வெளியே ஒரு பெரிய மலை மாதிரி இருக்குது. என் வீடு மட்டும்தான் எனக்கு என்னோடய ரியாலிட்டியில் இருக்க லொக்கேஷன். மீதி எல்லாமே வந்து ட்ரீம். ஓகேவா? ட்ரீம்லேயே க்ரியேட் ஆன லொக்கேஷன். ஒரு மலை இருக்குது. அந்த மலையில் ஃபுல்லாக மேலே வந்து நிறையா சிங்கமாக இருக்குது. ப்ரைட் லைன்ஸ் ப்ரைடாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் பாட்டு அப்படியே கேஷுவலாக லைனை பார்த்து கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் அப்படியே பார்த்துட்டு எல்லாம் நம்ம பயலுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே நேராக என்னோடய வீட்டுக்கிட்ட வரேன். அவனுங்கெல்லாம் கொஞ்சம் ஃபெரோஷியஸாக சவுண்டு விட்டுட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அப்போ நான் அதை வந்து கேஷுவலாக எடுத்துகிட்டு, சரி அவனுங்களையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்ம பாட்டு வீட்டுக்கு போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கதவை திறந்து வீட்டுக்குள்ளே வரேன். வீட்டுக்குள்ளேயுமே வந்து எனக்கு தெரியாத பீப்புளெலாம் இருக்காங்க. அதெல்லாம் ட்ரீம்லேயே க்ரியேட் ஆன பீப்புள். ஸோ அவங்கெல்லாம் இருக்காங்க. திடீர்னு ஒரு பெங்கால் டைகர், சரியா, பயங்கர பெருசாக, அதுக்கு நல்ல பெரிய ஒரு ஜைஜாண்டிக் பாடி. ஸோ அது வந்து பயங்கரமாக வந்து கதவை வந்து அடித்து அப்படி இப்படின்னு பண்ணிகிட்ருக்கு. நான் வேகமாக போய், அப்போயும் எனக்கு பயமே இல்லை. அதுதான் எனக்கே ஆச்சரியப்படுவேன். உண்மையிலே கனவுங்கிறனால அப்படி இருந்துட்டேன் போல். சுத்தமாக பயமே இல்லாமல் போய் கேஷுவலாக லாக் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அது அப்படி இப்படின்னு பண்ணிகிட்ருக்கு. உள்ளே வீட்டில் எல்லோரும் பதறிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த டைகர் எப்படியோ எஸ்கேப் ஆகி உள்ளே, ஐ மீன் அந்த கேட்லேருந்து எட்டி குதித்து உள்ளே வந்துருச்சு. உள்ளே வந்து எப்படியோ அங்கே ஒரு சின்ன குழந்தை இருந்தது. அதை வந்து ஹர்ட் பண்ணிகிட்ருக்கு. ஐ மீன் கடித்து இழுக்கிற மாதிரி. பட் ப்ளட்டு அந்த மாதிரி எதுவுமே கோராலாம் எதுவும் கனவுல வரல. ஜஸ்ட் இந்த மாதிரி இழுக்கிற மாதிரி பயம்படுத்திகிட்டு இருக்கு. அப்போ இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்காக இழுக்கிறாங்க. நான் அப்பயும் என்ன பண்ணுறேன்னா, இந்த டைகரை எப்படி வெளியே கொண்டு போய் விடுறது அப்படிங்கிற மாதிரியே தான் என்னோடய தாட்ஸ் இருக்குது. அதாவது இந்த குழந்தைய காப்பாற்றணும், இது பண்ணணும், அந்த மாதிரி எதுவுமே நான் யோசிக்கல. பட் நார்மலாக அப்படி நான் கிடையாது. ஏன் இப்படி கனவுல பண்ணேன்றதுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த டைகர் வந்து அப்படியே எட்டி குதிச்சு எல்லாம் அப்படியே கத்துனதில் அப்படி இப்படின்ட்டு என்னோடய மொட்டை மாடிக்கு போயிடுது. போனதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நான் கதவை தாள் போட்டுட்டு, அப்போ கூட அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு எதுவுமே நான் கேட்காம கேஷுவலாக நான் பாட்டு இறங்கி வந்துட்டேன். பட் இது ஒரு மாதிரி படபடப்பான ஒரு சீன் தான் இந்த ட்ரீமு. திடீர்னு காலையில் முழிக்கிறேன்.
6:30க்கு. முழிச்சுட்டு எதுக்கு இப்படி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். சின்ன வயசில் வந்து எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, புலி இந்த மாதிரிலாம் வந்து கனவுல வந்தால் ஐயப்பன் கோயிலுக்கு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, சரி இது எதனால் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கனவை வந்து எக்ஸாக்டாக நான் வந்து ஜெமினிகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேவா? அது என்ன சொல்லுச்சுன்னா, ஓகே ஆக்சுவலாக நீங்கள் வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க. இன்னொன்று சொல்கிறேன், ஜெமினி சொல்கிறது வந்து எல்லாமே கரெக்டு அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் ரொம்ப ரிலேட்டபிள். என்னால் அதை ஏற்றுக்க முடிஞ்சது. அது சொல்கிறது தப்பு, சும்மா சொல்கிறது அப்படிலாம் இல்லை. நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அது கொடுத்த அவுட்புட் வந்து, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதை நான் என்னோடய சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணேன். அவங்களே இதை வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. எப்பயுமே எனக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா என்னால் அனலைஸ் பண்ணுறது கொஞ்சம் அதில் நான் வீக் தான். ஆனால் மித்தவங்க இன் சென்ஸ் தேர்ட் பர்சன் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்கிட்ட வந்து ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஈஸியாக எனக்கு என்னென்னமோ அனலைஸ் பண்ணி இப்படிலாம் சொல்கிறாரான்னு சொல்லி முடித்ததுக்கப்புறம் தான் எனக்கே ஓகே அப்படிங்கிற மாதிரி, இப்படிலாம் சொல்லுவியா அப்படின்ற மாதிரி என்னோடய மனசாட்சி கேட்கும். அப்போ என்ன ஆச்சுன்னா, இவங்க இந்த கனவு எதனால் வந்திருக்குன்னு நல்லா கிளியராக நம்ம ஃபஸ்ட்லேருந்து டீகோட் பண்ணலாம். லயன் வந்து அமைதியாக அவனுங்க பாட்டு லேசியாக இருக்கானுங்க. சரி நம்ம பயலுக தானே அப்படிங்கிற மாதிரி நானும் கேஷுவலாக அங்கேருந்து அப்படியே வரேன். அப்போது டைகர், ஓகே, டைகர் இஸ் நாட் லேசி. அது எப்பயுமே லேசியாக இருக்கிற மாதிரி எங்கேயுமே அதை பார்க்க முடியாது. தனியாகவே தான் இருக்கும், அலப்பறை பண்ணிட்டு தான் இருக்கும் டைகர். ஓகே, அது வந்து ஐ கெஸ் அதுதான் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஆர் ஒரு ஒர்க் ஸ்பேஸ் ஆர் ஒர்க் பிளேஸ் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த ஒரு ஒர்க் பிளேஸ் வந்து எல்லா ஹியூமன் பீயிங்க்குமே, ஐ மீன் எல்லாருமே ஒர்க் பண்ணுறாங்க. எய்தர் அவங்க வந்து ஆண்டர்ப்ரனர், தேல் பி லைக் எப்படி சொல்லலாம், ஏதாவது ஒரு வேலை பண்ணுறாங்க. பட் அது வந்து ஒரு சுறுசுறுப்பான ஒரு ஆள், கரெக்டாக? அவன் வந்து என்ன பண்ணுறான், உள்ளே வர்றதுக்காக ட்ரை பண்ணுறான். நான் என்ன நினைக்கிறேன், அது வந்து மித்தவங்க வந்து ஹர்ட்டும் ஆகிறாங்க. ஓகேவா? அங்கே யாரும் பெனிஃபிட் ஆகிற மாதிரி என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரியல. ஹர்ட் பண்ணுறது மட்டும்தான் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரியுது. அப்போது அது வந்து ஹர்ட் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணுது. அப்போ நான் வந்து இன்னொருத்தங்களை போய் எதுவுமே ரெஸ்கியூ பண்ணல, ஐ மீன் ரெஸ்கியூ இல்லை, காப்பாற்றலை, எதுவும் பண்ணல. என்னையும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போய் தாழ் போடுறது தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? என்னை மறுபடியும் இது வந்துடாத நீ, நான் பாட்டு போய் ஜம்முன்னு தூங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் இருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் அது எட்டி குதித்து மேலே போயிடுது. அப்பயுமே வந்து திருப்பி வந்துடாத அப்படிங்கிற மாதிரி நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். மார்னிங் எந்திரிச்சதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன், அப்போது நம்ம வந்து சம்திங் ஒரு மாதிரி ஃப்ரைட்டண்டாக ஃபீல் பண்ணியிருக்கணும், ஏதோ ஒன்று ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கும் ரொம்ப, அப்படிங்கிறது தான் ஜெமினியும் சொல்லுச்சு. ஆக்சுவலாக அதுதான் ரீசன். நம்ம ஏதாவது ஒன்று லைஃப்பில் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது. சும்மா இருக்க முடியாது. சீரியஸாக நான் ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து சும்மா ஜாலியாக இருக்கணுங்கிறது தான் பர்சனலான ஒப்பீனியனாக இருந்தது. பட் அப்படி இருக்க முடியாது. ஏதாவது ரிசர்ச் பண்ணணும், என்ன நெக்ஸ்ட்டு பண்ணலாம், ஜாபும் நெக்ஸ்ட்டு பண்ணலாம் தான், தப்பு இல்லை. புலி வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணணும் தான். ஓகேவா? பட் இப்போதைக்கு வேண்டாங்கிறது மாதிரி தான் இப்போதைக்கு தாள் போட்டிருக்கேன். பட் பண்ணுவோம். இதுவுமே ஒரு ஜாபு தான். இதை நான் வந்து பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நம்ம வந்து அப்கமிங் டேஸில், அப்கமிங் வீடியோஸில் இந்த சேனலில் பயங்கரமான கண்டென்ட்டோட மீட் பண்ணலாம். ஓகே, until that, bye from it's Curly Yo. Thank you.